ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நன்மைகளையும் கிருபைகளையும் தருவாராக. ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அவருடைய பட்சத்தில் இழுத்திருக்கிறார். ஏன் கர்த்தர் நம்மளை அவருடைய பட்சத்தில் இழுத்திருக்கிறார்னா நன்மையை கொடுக்கறது தான். ஹல்லேலூயா. நான் வீட்டுக்கு போகும் பொழுது நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு, ஒரு டேரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு போவேன் பாக்கெட்டில். எதுக்காக நான் வாங்கிட்டு போகிறேன்? நான் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கில்ல. போன உடனே அசச்சாய் வந்து கேட்பாங்கிட்ட, டேடி அப்படின்னு ஓடி வருவாள். வந்தால் நான் அவளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு டேரி மில்க் எடுத்து கொடுப்பேன். இப்போ அவள் சாக்லேட்டுக்காக வரதில்லை, அப்பான்ட்டு வரா, நான் அவளுக்கு சாக்லேட் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு திருச்சபைகளுடைய வார்த்தையாகிய அந்த மன்னாவை புசிக்க முடியும், அல்லது அவரிடத்துல நம்ம வரும் பொழுது அவர் நமக்காக வைத்துக்கிற பொக்கிஷத்துக்கு நம்ம எழுதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வரலைன்னா இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், ஜாய் வரல, என்ன நடக்க போகுது? சாக்லேட் கிடைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல வரும் பொழுது அதற்குண்டான ஆசீர்வாதங்களை அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு அவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வழக்கமாக ஒரு சாதாரண ஒரு சின்ன கதையை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நார்மலாக. அதே மாதிரி ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு நரி நமக்கு தெரிஞ்சிருந்தா மறுபடியும் ஒரு தடவை கேட்டு சந்தோஷப்படுங்க. ரொம்ப நாளாக அப்படியே மலை அடிவாரத்தில் சாப்பிட்றதுக்கு அங்கே அது கிடைக்கிற முயல் அது இதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு ஆசை, மலைக்கு மேலே முயல்லாம் பெருசு பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க, அதை ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கணுன்னு அதுக்கு ஆசை. சரின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, மலை மேலே ஏறுது. மலை மேலே ஏறி போய் பசி, காலையிலேருந்து சாப்பிடல, மலை மேலே ஏறி போய் அந்த மலை மேலே போயிடுச்சு. ரொம்ப நேரம் போனதுனால ரொம்ப டயர்டாகி ரொம்ப களைப்பு. தேடி பார்க்குது, எங்கேயுமே வந்து முயல் கிடைக்கல. அந்த பெரிய முயல் இருக்குன்னு சொன்னாங்களே காணமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வருது மலையிலலாம். ஆனால் அந்த மலையில் அந்த பெரிய முயல் இல்லை. அது என்னாச்சு, உச்சி வெயில் வந்துருச்சு. உச்சி வெயில் வந்தனா அதோட நிழல் எங்கே விழுகும்? நேராக அது கீழே தான் விழுகும். குனிஞ்சு பார்க்குது, நிழல் சின்னதாக இருக்குது. ஓ, நம்ம காலையிலேருந்து சாப்பிடாம நம்ம என்ன ஆகிட்டோம்? குட்டி ஆகிட்டோம் போல், சின்னதாகிட்டோம் போல இருக்கு. சரி, ஏதோ எலி கிடைச்சா கூட சாப்பிடலாம், ரொம்ப முடியலைன்னு சொல்லிட்டு யோசிக்குது. அப்புறம் எலியை தேட பார்க்குது. எலியை தேடிட்டே கீழே போகுது. மலையிலேருந்து கீழே போனோன்னே சூரிய வெயில் சைட்லேருந்து அடித்தோன்னே என்ன ஆகுது, இப்போ நிழல் பெருசாயிருச்சு. சின்னதாக இருந்தனால இப்போ என்னாச்சு, பெருசாக போச்சு. பெருசான நிழலை பார்த்துட்டு அது நினைக்குது, ஓ நம்ம இவ்வளோ பெருசு இருக்கிறோம், நமக்கு என்ன கிடையாது, எலி முயல்லாம் கிடையாது, யானை ஏதாவது தேடுவோம், யானை ஏதாவது தேடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அது யோசிக்குது. யானை சாப்பிட முடியுமா அது? ஆனால் தேடிக்கிட்டே போகுது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நமக்கு உண்டானது நமக்கு தேடுறதில்லை. நான் சொல்கிறேன், தேவனை தேடினீர்கள் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடினீர்கள் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதை மட்டும் மிஸ் பண்ணிடுறோம் பாருங்க. அதை மிஸ் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம தேடுறோம். ஆனா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். போதும், அவர் எல்லா வகையிலும் போதுமானவர். அந்த சராசரங்களை உருவாக்கின தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, எடுத்து வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கவனிங்க, இந்த உலகத்துல இந்த வசனத்தை எடுத்து போதிக்காத பாஸ்டர்ஸே கிடையாது. ஆனா அவங்க எதை போதிப்பாங்கன்னா, முதல் பகுதியை மட்டும் போதிப்பாங்க. பாருங்க, என்ன பகுதினா, இந்த உலகத்திலே உங்களுக்கு
உபத்திரவம் உண்டு அப்படின்னு நான் உட்காந்து கேட்குறேன், சோர்ந்தே போயிடுவோம். இன்னும் உபத்திரவம் உண்டா? அது சரி பண்றதுக்கு தானப்பா நான் வந்தேன். சபைக்கு எதுக்கு வரோம்? ஏதோ ஒரு நல்லது நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், நம்ம வாழ்க்கை மாறும், தேவன் வச்சிருக்க சித்தத்தில் நம்ம நடத்துவாருன்னு தானே வந்தேன். வந்த உடனே வர போதகர்கள் அத்தனை பேர் எதை போதிப்பாங்க? இந்த சபையில நீ வருகிற உனக்கு நான் எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிப்பு? உனக்கு உபத்திரவங்கள் உண்டு. அப்படியே சோர்ந்துருவாங்க பாருங்க. டேய், அது வசனத்துல பாதி தான், அடுத்த பாதி இருக்குது, அங்க போ, வாசி சத்தமா. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்த ஒருவர் உங்களுக்கு எனக்கு தேவனா இருக்கிறார், உங்களுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயித்த ஒருவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார். இன்னைக்கு சிஎம் யாருங்க? சொல்றக்கே ஒரு மாதிரி இருக்கு, சொல்லுங்க, பரவாயில்ல, சிஎம் தானே. ஜோசப் விஜய். அவரோட பிள்ளையா நம்ம இருந்தோன்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஜெயிச்ச ஒருத்தருக்கு பிள்ளைங்க நம்ம. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின ஒருவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை ஜெயித்த ஒருவர் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு. அப்ப என்னுடைய பவர் என்ன? ஹல்லேலூயா. அந்த அப்பா வெளியில இருந்து நான் பாருங்க, உங்கள் மத்தியில உலாவுகிற உங்க கரங்களை பிடிச்சு நடத்தினாரு, இதை செய்தார், அதை செய்தாரு, இப்படி எல்லாம் பண்ணாரு. உங்களாம் வரமாட்டேன்ட்டீங்க, கையை உதறிட்டீங்க. வா வா, உன்னை நடத்துறவா, உன்னை நடத்துறவா. பாருங்க, ஒரு கரம் பிடித்து நடத்துறேன். அப்போ நடத்துறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? கையை உதறிட்டு ஓடி போயிடுறோம். பாருங்க, ஓடுனதுனால அவருக்கு என்னாச்சு? சே, என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் என்ன விட்டு ஓடி போயிடுறானே, இவனை என்னடா பண்றது, இவனை எப்படா நடத்துறது, என்ன செய்யறது, இவனை எப்படி மேல கொண்டு வர்றது? அவருக்கு ஒரே நோக்கம் என்ன? எப்படியாவது என் பிள்ளை என்ன பண்ணிடணும், மேல கொண்டு வந்துடணும், இருக்கிற இடத்துல இருந்து அவனை மேல கொண்டு வந்துடணும் நினைச்சிட்டே இருக்கிறாரு. அவன் கையை உதறிட்டு ஓடிட்டான். கொலோசியர் 1வது அதிகாரத்தை எடுத்தா அதுல 27வது வசனம் சொல்லுது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர், இது நல்லா கவனிங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. இப்போ அவர் கையை பிடிக்க வேண்டியதில்லை, கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக அவசியம் இல்லை. அவர் எங்க இருக்கிறார்? இப்போ எங்க இருக்கிறாருங்க? இப்போ எனக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் இப்ப எங்க இருக்கிறாரு? எனக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்து வெளியில இல்ல, அங்க இங்க இல்ல, மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எந்த நோய்வாய்ப்படாத, எந்த விதமான பலவீனப்படாத ஒரு கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கயாவது கிறிஸ்து சொன்னாரா? ஐயோ, நேத்து கடல் மேல நடந்து போனேன், மழை வந்துருச்சு, அப்பா ஒரே சளி பிடிச்சிருச்சுப்பா, நான் கொஞ்ச நேரம் படுத்து டேப்லெட் போட்டு வரேன், ஏதாவது டெம்பரேச்சர் பார்க்குறேன், ஏதாவது சொன்னாரா அவரு? பைபிள், ஹோல் பைபிளை படிங்க, நியூ டெஸ்ட்மென்ட் ஃபுல்லா, புதிய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு சொன்னாரா? எனக்கு பலவீனப்பட்டேன், எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு தலைவலி வந்துருச்சு, எனக்கு அதான் இருந்துச்சு, இதை ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட வல்லமையில ஒரு கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க சரீரம் இல்ல, உங்க சரீரம் கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல பலவீனப்படாத ஒரு சரீரம் இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ள அப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது. நீங்க அப்படி ஜெயித்து வாழ முடியும். நீங்க தோத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி ஜெயித்து வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி ஜெயித்த ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. பக்கத்துல சொல்ல, ஜெயிச்சவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதை விட வேற என்ன வேணுங்க? மரணத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா.
செத்து காமிச்சவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஜெயித்து காமிச்சவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. செத்து பொழைச்சன்னு எப்ப சொல்லுவீங்க? இது 2வது பிறப்புங்க. ஒரு அனுபவம் ராஜாக்கு பிரசவம் போது சொல்லுவாங்க, ஐயோ இது 2வது பிறப்புங்க. ஒவ்வொரு பிரசவத்திலும் ஒரு பெண் மரித்து பிறக்கிறாள். அல்லேலூயா. அப்படி மரித்து பிறக்கிற அந்த ஒரு தன்மையை கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படி அவர் நொறுக்கப்பட்டார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். போதும். அந்த சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளா இருப்பார். கவனிங்க, ஒரு பெண் கர்ப்பம் தரித்து அவ பிரசவ காலத்துல அந்த வலி, பயங்கரமான வலி வேதனைகள் இருக்குமா. 240 எலும்புகள் ஒன்னா உடைஞ்சா எவ்வளவு வலி வரும், அந்த வலி அந்த பிரசவத்தில் வருமாமா. அந்த மாதிரி ஒரு வலியை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு அந்த பெண் கர்ப்பம் தரித்து அவள் பிரசவ காலம் நேரிடும் பொழுது, பிரசவம் ஆகும் பொழுது அவ்வளவு வலி வேதனைகளை அவள் பொறுத்து கொள்ளும் பொழுது அவள் என்ன நினைப்பாளாம், இது இந்த வேதனை இருக்கிறதுக்கு நான் செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைப்பாளாம். நான் செத்தா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண் இந்த குழந்தையை தூக்கி முகத்தில் அந்த குழந்தையோட முகத்தை காட்டும் பொழுது, வா இப்படி ஒரு சந்ததி வந்திருக்கு, இதற்காக நான் எதையும் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் நினைப்பாளாம். அந்த வலி வேதனைகள்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒரு சந்ததி வந்திருக்குது அப்படின்ட்டு. அதே கான்டெக்ஸ்ட் அப்படியே கொண்டு வந்து இந்த 54:10 போட்டு பாருங்க. அவர் தன்னுடைய சந்ததிகளை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அல்லேலூயா. யார் அந்த சந்ததி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதான் அந்த சந்ததி, நீதான் அந்த சந்ததி, உன்னை தான் பெற்றெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் பெற்றெடுத்த அந்த பிள்ளை தான் இங்க உட்காந்துருக்குது. நீ உட்காந்துருக்கிற அது அவர் பெற்ற சந்ததி தான். அல்லேலூயா. வேற யாரும் இல்லை, அவர் பெற்ற சந்ததி. அப்ப என்ன பண்றாரு, அவர் நம்ம பெற்றெடுக்கிறார், திரும்பி நமக்குள்ளாகவே வாசம் செய்கிறார். அப்புறம் எப்படிங்க பலவீனம் வர முடியும்? அல்லேலூயா. அப்புறம் எங்க இருந்து தான் அந்த பலவீனம் வருது? எங்க இருந்து தான் வருது? ஏன் வருது? அதை சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க, இந்த பலவீனமும் நமக்கு வரலைன்னா, எந்த காரியங்களும் நமக்கு வரலைன்னா, நம்ம சரித்திரம் படிக்கிறவர்களா மாறிடுவோம். இது என்னது? இந்த புஸ்தகத்தில் நிறைய சரித்திர சம்பவங்கள் இருக்கு. இதை படிக்கிறவர்களா மாறிடுவோம். சரித்திரம் படைக்கிறவர்களா கர்த்தர் உங்களை மாற்றும்படியாக. அல்லேலூயா. கவனிங்க, சரித்திரம் படைக்கிறவர்களா நம்ம மாறணும் அப்படின்னா, சரி, சரித்திரம் படைக்கிறவர்களா மாறணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஒரு சரித்திரம் படைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? யாருமே சொல்ல முடியாத கடைசியில நான் சொல்ல போறேன், அதனால நீங்க தைரியமா சொல்லுங்க. சரித்திரம் படைக்கிறவர்களா மாறணும்னா என்ன வேணும்? நீங்க சரித்திரம், சரி, இந்த பூமியில சரித்திரம் படைத்தவர்கள்லாம் எப்படி சரித்திரம் படிச்சாங்க? தைரியமா இருந்தா சரித்திரம் படைக்க முடியும். ஹல்லேலூயா. ஓகே, அம்மா சொன்னது கரெக்ட், இந்த அம்மா சொன்னது கரெக்ட், இதை காட்டில் இன்னொரு கரெக்ட் ஒன்று இருக்கு. உங்களுக்கு சரித்திரம் படைக்கிறவர்களாக நீங்க மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வேணும். பிரச்சனை இருந்தாதானே சரித்திரம் படைக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னும் விளங்க வைக்கிறேன். கோலியாத்துன்னு ஒருத்தர் இல்லைன்னா யார் இல்ல? தாவீது இல்ல. தாவீது வெளியே வரணும்னா யார் வரணுங்க? கோலியாத் வரணும். சிங்கக்கெபி இல்ல அப்படின்னா யார் இல்ல? தானியேல் இல்ல. தானியேல் வேணும் அப்படின்னா சிங்கக்கெபி வேணும். ஏன் இவ்வளவுலாம் விடுங்க, சிலுவை இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவே நமக்கு தெரிய மாட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அப்பதான் என்ன பண்ண முடியும்? சரித்திரம் படைக்கிறவர்களாக மாற முடியும். இவர்கள் எல்லாம் சரித்திர நாயகர்கள். தெலிலால் இல்லைன்னா யார் இல்ல? சிம்சோன் இல்ல. நல்ல கவனிங்க, பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க அங்கதான் சரித்திரமே படைக்க முடியும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்க சரித்திர நாயகர்களா மாற போறீங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனை, அவ்வளோ பெரிய சாதனை. பிரச்சனைகள் எவ்வளவு பெருசோ அவ்வளவு
பெரிய சாதனைகள் நீங்க படைக்க போறீங்க. ஹல்லேலூயா. சொல்றதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் பெரிய சரித்திர நாயகர்களாக மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை நீங்க அப்படியே இருக்க போறதில்ல. இப்படியே இருந்து முடிச்சிருக்க மாட்டிருக்க, இதே மாதிரிதான் இருப்ப மாட்டிருக்க. இல்ல, கர்த்தர் உங்களை சரித்திரம் படைக்கிறவர்களாக மாற்றும்படியாக இதை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஏன் நீங்க கேட்கறீங்க? கர்த்தர் உங்களை கேட்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்குள் சரித்திரம் படைக்க வைக்கிற ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க சிரிங்க. என் தேவன் என்னை சரித்திரம் படைக்கிறவனாக மாற்றும்படியாக இந்த பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு தடை இருக்குன்னா அந்த தடை விலகும் பொழுது மகா பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஆகையினால் தடைகளை கண்டு நீங்க பயப்படாதீங்க. தடை வர்றது நல்லது, பிரச்சனைகள் நல்லது. ஏன்னா அப்பதான் நீங்க ரிசல்ட்டா பார்க்க முடியும். எக்ஸாம் எழுதுறோம், எக்ஸாமே எனக்கு பிடிக்கல அப்படின்னீங்கன்னா அடுத்த கிளாஸ்க்கு போகவே முடியாது. எனக்கு இன்னும் எவன் தான் இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்ச ஒருத்தர் போட்டிருந்தாங்க, ஒரு இதுல பார்த்தேன் எங்கேயோ, பயங்கர கொடூரமா ஒரு மனுஷனை போட்டு இவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இவன் தான் எக்ஸாம் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சது அப்படின்னு போட்டு ஒரு இது பார்த்தேன். அப்போ எக்ஸாம் நல்லது, ஏன்னா அப்பதான் நீங்க ப்ரொமோட் ஆக முடியுங்க. அல்லேலூயா. என் கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை? நான் இயேசுப்பா பிள்ளைதானா, எனக்கு இவ்வளவு பிரச்சனை? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனைனா, பிரச்சனை வந்தாதான் நீ ப்ரொமோஷன் கிடைக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா ப்ரொமோஷன் இல்லை. பக்கத்துல பாசல, உனக்கு ப்ரொமோஷன் வேணுமா? தாங்கிக்கொள், இந்த பிரச்சனையை தாங்கிக்கோ, பெரிய காரியங்களை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. அதுக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்னா நாக்கு கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா தான் பேசுவேன். உங்க வாய்க்குள்ள போய்க்கு, உங்க மனதுக்குள்ள அதை போய்கிட்டே இருக்கும். உங்க வாய் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை தவறான விதையை விதைச்சிட்டீங்கன்னா, விதைன்னா என்ன தெரியுமா? வார்த்தை. தவறான வார்த்தை நீங்க விதைச்சிருந்தீங்கன்னா அந்த வார்த்தை என்னாகும்? முளைக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நீங்க நல்ல வார்த்தையை விதைச்சீங்கன்னா நல்லது முளைக்கும். ஹல்லேலூயா. நீங்க அரளி விதையை விதைச்சிட்டு மாங்காய் தேடக்கூடாது. நீங்க என்ன விதைச்சது? என்னதான்? அரளி விதை. அப்ப அரளி தான் கிடைக்கும். நீங்க மாங்காய் விதைச்சிட்டு பலாப்பழம் தேட முடியாது. ஏன்னா என்னதான் கிடைக்கும்? மாங்காய் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதைகளை தான் நீங்க அறுவடை பண்ண போறீங்க. நான் இன்னையில இருந்து உங்களுடைய நாவு மறுரூபப்படட்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நாவுல தான் ரெண்டுமே இருக்குது. எந்த ரெண்டு இருக்கு? என்ன ரெண்டு இருக்கு? ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. அப்ப ஜீவனும் மரணமும் எதுல இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஆகையினால நீங்க வாயின் வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க வார்த்தைகளை பேசும் பொழுது யாக்கோபு 3வது அதிகாரத்தை எடுத்து ானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறது. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க, இது அதை பத்தி நிறைய வருது. ஆனா நான் ஷார்ட்டா சொல்றேன். நாவு ரொம்ப டேஞ்சரானது. நீங்க வாயின் வார்த்தைகளை எவைகளை பேசுகிறீர்களோ அவைகள் உங்கள் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். அதே மாதிரி நிறைவேறும். ஒரு துளி கூட மாறாது. நான் சொன்னபடி அரளி விதையை நீங்க விதைத்து விட்டு நீங்கள் மாம் பழத்தை தேட முடியாது. அரளி விதைச்சிங்கன்னா அரளி தான் முளைக்கும். கொட்டையை உள்ள போட்டீங்கன்னா என்னதான் வரும்? மாம்பழம் தான் வரும். நீங்க எதைகளை பேசுகிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஏன் உங்க வாழ்க்கை நீங்க பேசுறது அப்படியே நடக்கும் அப்படின்னா, ஏன் நடக்கும்? ஏன்னா உங்க வாயின் வார்த்தைகளை வல்லமை இருக்கு. ஏன் வல்லமை இருக்கிறது? அந்த உலகம் முழுவதும் வாயின் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கிரேஷியோ எக்ஸ் நிகைலோ, கிரேஷியோ எக்ஸ் மெட்டீரியா. அந்த கிரீக் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க சொல்லும் பொழுது நடக்கும். அதாவது தேவன் சொன்னார், நடந்தது. புல் பூண்டு உண்டாகட்டும்னாரு, மண்ணை பார்த்து புல் பூண்டு வந்துச்சு. தண்ணியை பார்த்து சொன்னார், மச்சங்கள் உருவாகட்டார், மீன் உண்டாச்சு. வானத்தை பார்த்து சொன்னார், பெரிய சுடர்கள் சிறிய சுடர்கள், வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் உருவாக்கட்டும் சொன்னாரு, உருவாச்சு. ஹல்லேலூயா. எப்படி உருவாச்சு? உருவாச்சு. ஏன் உருவாச்சார்? வாயின் வார்த்தைகள்ல வல்லமை இருக்கிறது. அந்த கிறிஸ்துவானவர் கொலோசியர் 1:27 படி மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்வதனால, உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்து இருப்பதினால நீங்க சொல்றதும் நடக்கும்.
ஹல்லேலூயா. நீங்க எது சொன்னாலும் நடக்கும். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், வாயின் வார்த்தைகளை கவனமா இருங்க. அவசரப்பட்டு கோவப்பட்டு வார்த்தைகளை நீங்க வெளியே விட்டுறாதீங்க, ரிலீஸ் பண்ணிடாதீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, பாவம் செய்யாதிருங்கள். என்ன பண்ணிட்டா? கோபம் கொண்டால். ஹல்லேலூயா. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம்னு என்ன? நீங்க வாயின் வார்த்தைகள் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது பாவமா மாறிடும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் வருது, பயங்கரமான ஆர்கியூமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஒரு பயங்கரமான வார்த்தையை ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ அப்படி சண்டை நின்று போயிடும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம் வரும்பொழுது யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய வார்த்தையை ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்படியே அந்த சண்டை நின்று போயிடும். ஏன் நிக்குது? பிசாசு அவன் என்ன நினைச்சானோ ரிலீஸ் பண்ணி விட்டான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்களையும் பிரச்சனைகளையும் சமாதான குறைவுகளும் இருக்குது அப்படின்னா, பிசாசு ரிலீஸ் பண்ற அத்தனை காரியங்களையும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் ரிலீஸ் பண்ற காரியங்களை பேச ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. ஏன்? கிறிஸ்து இயேசுவான ஒரு மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கிறிஸ்து சொன்னதெல்லாம் நடந்துதான் நடக்கலையா? தலித்தா கூமின்னு சொன்னாரு, அந்த சிறு பெண் எழுந்தாள். ஹல்லேலூயா. சிறு பெண் எழுந்தா, செத்து போனவ. லாசருவே வெளியே வா அப்படின்ட்டு டவுட்டோட நின்னாரு அவரு. ஐயோ சொல்லிட்டோமே, வருவானா என்னமோ தெரியலையே. லாசருவே வெளியே வா அப்படின்னு வெளியே வந்தான்ல. ஹல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் செய்யறாருங்க. நீங்க எதை சொன்னாலும் ரிலீஸ் ஆயிடும், நீங்க எதை சொன்னாலும் அப்படி நடந்துரும். ஹல்லேலூயா. பிசாசு அதை தான் பிடிக்கிறான் கரெக்டா. நீங்க ஏன் டிவி பார்க்க கூடாது, ஏன் சினிமா பார்க்க கூடாது? ஏன்னா அவன் பேச வைக்கிறான், உங்களை பேச வச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்க பேசுறீங்க. உங்க வாழ்க்கையில எப்படி வந்துச்சு? ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்ம கேட்டதே இல்லையா? எப்படி வந்துச்சு? ஏன்னா அவன் பேச வைக்கிறான். உங்களை டிவி பாக்குறீங்க, பேச வைக்கிறான். ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, பேச வைக்கிறான். அதே டயலாக பேசுறீங்க, உங்களை பேச வச்சுட்டா தோக்கடிச்சிருவான் பிசாசு. ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், இதை பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஆகையினால நான் காலையில இருந்து சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கவனமா கேளுங்க. நான் இன்னைக்கு ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். ஆகையினால ஒரு ஷார்ட் மெசேஜ், உங்க வாயின் வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருங்க. கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்வதனால நீங்க சொல்வது எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அப்படியே அது செய்கையாக மாறும், அப்படியே அது பொருளாக மாறும். என்ன அது? அந்த புல் பூண்டு வந்தது, நட்சத்திரம் வந்தது, இது வந்தது, மீன் வந்தது, இது எல்லாமே எப்படி வந்துச்சு? அப்படியே சொல்ல சொல்ல வந்துச்சு. வாயில சொல்றாரு வருது. அதே தான் சொல்ற, நீங்களும் சொல்ல சொல்ல அது அப்படியே ஆகும். அதனால நீங்க சொல்ல வேண்டிய காரியங்களை நீங்க இதிலிருந்து சொல்லுங்க. இதிலிருந்து நீங்க பேசினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மொத்தமா மாறிடும். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் நினைக்கிற நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இப்ப இருக்கிறது தேவ சித்தமா என்னன்னு தெரியல, ஆனா தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், இதை விசுவாசியுங்கள், இதை பிரசங்கியுங்கள், இதை பேசுங்க, இதை வாசியுங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கை கர்த்தர் நினைக்கிற நிலைமைக்கு மாறும். அது சாதாரணமா இருக்காது, அது மிகப்பெரிய காரியமா இருக்கும். எடுத்துக்கமா, என்ன சாக்லேட் வேணுமா எடுத்துக்கமா. புள்ள எடுத்துக்க மாட்டேன், வேணாம், நிக்கிறா அப்படியே. அந்த மாமா மூடியை திறக்கிறாரு, உள்ள கை விடுறாரு, சாக்லேட் அல்றாரு, இந்த அம்மான்னு கொடுக்குறாரு. 2 கையும் வச்சு வாங்கிக்கிறான். நீ ஏன் எடுத்துக்க சொல்ல மாதிரி எடுத்துக்கல? அந்த பிள்ளை சொல்றா, என் கை சின்னது, நான் உள்ள விட்டுட்டு எவ்வளோதான் வரும், கொஞ்சமாக தான் வரும். ஆனால் அவர் கை பெருசு, அவர் எடுத்து கொடுத்தார் நான் பிரம்மாண்டமாக வரும். நம்ம தேவாதி தேவன் பெரியவர், பெரிய கரங்களை உடையவர். அவர் எடுத்து கொடுத்தார்னா அதோட ஆசீர்வாதங்கள் உங்களால தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். எல்லாம் எழுந்து நிற்போம். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே. வாக்குரைத்த தேவன், வாக்கு மாற தேவன், நம்
வாக்குரைத்த தேவன் என்றும் வாக்குமாற தேவன் தம்மில் ஆணையிட்ட தேவன் எவரும் பொய்யுரையாத தேவன் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் பெரிய காரியங்களை பார்க்க முடியாம, பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாம, பெரிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே சில தடைகளை வாழ்க்கையில நாங்களே வச்சிருக்கிறோம். எங்க வாழ்க்கைக்கு விரோதமாக நாங்களே சில வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். என் குடும்பத்துக்கு விரோதமா நானே சில வார்த்தைகளை பேசியிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமா நானே சில வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். ஒரு விஷயங்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆமா, நான் பேசிட்டேன், அதனாலதான் என் பிள்ளை இப்படி இருக்கான். என் பிள்ளைக்கு விரோதமா அவன் நல்லா இருக்கு சொல்லிட்டேன், அதனாலதான் அவன் இருக்கான். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு விரோதமாக பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்று நாங்க கேன்சல் பண்றோம். எந்த சாப வார்த்தைகளும் நீங்க குடும்பத்துல, எங்க பிள்ளைகளிடத்துல, எங்க சந்ததிகள் இடத்துல அதை நீ கிரியை செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே சோத்திரம், உமக்கு ஏற்ற கிருபைகள் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபைகள் எங்க மேல வரட்டும். அப்பா ஆண்டவரே, கிருபையில கரைகளை மூடட்டும். அப்பா உமக்கு சோத்திரம். எனக்கே நான் பிடிக்காதப்ப பேசின வார்த்தைகள் அதை நான் கேன்சல் பண்றேன். கர்த்தரை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தன்னுடைய ஜனத்துக்கு பெரிய கிருபைகளை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை நம்ம பேச போகிறோம். நம்ம குடும்பத்தை குறித்து வேதம் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி எங்கள் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்கள், எங்கள் தண்டக்காரரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே சோதரே, எங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் உச்சிதமான காரியங்களை எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு நீ தரம்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். தேவனுடைய செழிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். தேவனுடைய பலத்தை, சுகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது சுகவீனப்பட்டவராக இருந்ததில்லை. ஒரு பலமுள்ளவராக சுற்றி திரிந்திருக்கிறார். அதே பலத்தோடு கூட இருக்கிற யாவரும் சுற்றி திரிய தேவ பலன் ஒவ்வொருக்குள்ளாக வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரே எங்களுக்கு மகிமையாக இருப்பாரே. இனி சூரியன் எங்களுக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தை எங்களுக்கு பிரகாசியாமல், கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சம், எங்கள் தேவனே எங்களுக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று சொன்னபடி நீரே எங்களுக்கு மகிமையா இருக்கிறபடினாலே இனி எந்த பலவீனங்களை தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இருக்கிற தேவ சமாதானத்தை ஆண்டவரே முத்திரை போட்டு நாங்கள் அனுப்புகிறோம். தேவ சமாதானம் நிரம்பி இருக்கட்டும். ஒவ்வொரு மேலே தேவ சமாதானம் நிரம்பி இருக்கட்டும். கணவன் மனைவிகளை தேவ சமாதானம் நிரம்பி இருக்கட்டும். எல்லா பிரிவினைகளை கொண்டு வந்த சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றே விலகுவதாக.
குடும்பத்தில் சமாதானத்தை குறைத்த எல்லா அந்தகார வல்லங்களின் குறைகள் இருளின் காரியங்கள் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விழ என்று கட்டளை கொடுக்கிறேன். இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய வெளிச்சம் நம் குடும்பத்திலே வீசும் பொழுது சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை. வேதம் என்ன சொல்லுது? இரவானாலும் சரி பகலானாலும் சரி கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல் வீசும் பொழுது தேவனுடைய சமாதானம் என்றென்றும் நம்ம மேல் நிலை பெறாமல் இருக்கும். அவருடைய உடன்படிக்கை நம்ம மேல் என்றென்றும் நிலை பெறாமல் இருக்குமே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற பிள்ளைகள் இவ்விடமாக இருக்கணும். சமாதானத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடட்டும். தேவனுடைய வல்லமையில கரம் மூடட்டும். அன்று ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசின காரியங்கள் இன்றோடு ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரை ஒருவர் நேசிக்க அன்பு செலுத்துகிற தேவாவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவாராக, ஒவ்வொரு நிரப்புவாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷேகே வாடா ரபா. இன்னும் கோணலான காரியங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கிறது. கர்த்தர் வெளிப்படுத்து. ஓ தேவாவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதான் சொல்ற கோணலானவைகள். ஏசாயா ஹல்லேலூயா 45வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஓ கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க, ஒரு தேவ சமாதானம் உங்களோடு கூட வந்து கோணலான காரியங்கள் செவ்வையாகிறதையோ, உங்க குடும்பங்கள் அந்த பரலோகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்வதையோ, ஓ ஹல்லேலூயா, உங்க குடும்பங்கள் பார்க்க போகிறது. பரலோகத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது பாருங்க. அந்த பரலோக வாழ்வை இந்த பூமிக்கு கொண்டு வர கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கோணலானவைகள் யாவும் நேராகும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக எங்கெல்லாம் கோணலானவைகள் இருக்கிறதோ அது யாவும் நேராக போகிறது. நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்டது நல்லது என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருந்து கிரியை செய்கிறார். கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருந்து கிரியை செய்கிறார். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஹல்லேலூயா. நம்ம குடும்ப சமாதானத்துக்கு நம்ம இடத்துல எந்த கிரைகள் இருந்திருக்காது, வெளியிலிருந்து கிரைகள் வந்திருக்கும். வெளியில இருக்கிற பிரச்சனைகள் நம் குடும்பத்துக்குள்ள வந்திருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு இன்று வருகிறது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து உம்மோடு இணைந்திருக்க, உம்முடைய வார்த்தையோடு இணைந்திருக்க, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளோடு இணைந்து உமது வார்த்தைகளை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த உலகத்துக்குரிய காரியங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவாவியானவர் எங்களை நிரப்பி வழி நடத்துங்க. ஆவியானவர்களை நிரப்பும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருக்காக நன்றி தகப்பனே. உடைய வாழ்க்கையை மாறட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்திருக்கட்டும். அப்பா, ஆசீர்வதிக்கிறோம், வெள்ளப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.